எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்வின். நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் 2022 பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலான்னு முடிவெடுத்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1 இயர் செல்ஃப் ஸ்டடி பண்ணேன். ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை ஆகலை. அப்போ சரி என்ன பண்ணலாம், எங்கே கேப் என்னன்னு கண்டுபிடிக்காமல் யோசிச்சுட்டு இருக்கல. கரெக்டாக நான் முதல்வன் வந்து எக்ஸாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 7,500 பெர் மந்த் 10 மந்த்ஸ் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் கூடவே ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் வந்து ஃப்ரீ அக்காமடேஷன் ஸ்டே ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு அதுலேருந்து எக்ஸாம்லேருந்து இது பண்ணாங்க செலெக்ஷன். அங்கே நான் எழுதி பாஸ் பண்ணாட்டி எனக்கு வந்து அந்த 225 சீட்ஸ் இருக்குது சென்னை சென்டரில். அதில் எனக்கு கிடச்சிட்டு நான் இங்கே ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் கூடவே அந்த ஸ்காலர்ஷிப்பும் வாங்கிட்டு இருந்தேன் 7,500 பெர் மந்த். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கிறத கண்டுபிடிச்சி இந்த கேப் எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது, ஏன் நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ண முடியல, உங்களுக்கு நாலேஜ் இருக்குது ஆனால் ஏன் குவாலிஃபை பண்ணுவீங்களா, அந்த கேப் பிரிட்ஜிங் கோர்ஸாட்ட ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்காமல் கேப் பிரிட்ஜிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுவுமே ஸ்பெஷலைஸ்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, டெஸ்ட் வந்து வீக்லி சப்ஜெக்ட் வைஸ் வச்சுட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். டெஸ்ட் லெவலில் இருக்கிறீங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ வீக்காக இருக்கிறீங்க, எங்கே இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சு அங்கே ஒர்க் பண்ணி அதுலேருந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து கிளியராக இவங்க வந்து 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் கோச்சிங்கில் இந்த வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் வந்து நிறைய வந்திருக்கு. அரௌண்ட் 80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சென்னை சென்டர்லேருந்து மட்டுமே வந்திருக்காங்க. அதே மாதிரி அதே அப்ரோச்சை மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணி அடுத்து திருப்பி நீங்கள் மெயின்ஸுக்கு இங்கே வந்து கோச்சிங் ஜாயின் பண்ணி இந்த 3 மந்த்ஸ் அதே மாதிரி ஃப்ரீ அக்காமடேஷன் அண்ட் ஸ்டே. இதுக்கு நீங்கள் தனி எக்ஸாம் கிடையாது. ஒரிஜினல் ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருந்திருந்தாலும் சரி, இல்லை வெளியிலேருந்து குவாலிஃபை பண்ணியிருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்க ஃப்ரீ அக்காமடேஷன் ஸ்டேயோட அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸோட இங்கே கோச்சிங் தராங்க. இவங்க அப்ரோச் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. டெய்லி சும்மா மினிமம் ஒரு 70 மார்க்ஸ்க்கு டெய்லி டெஸ்ட். நீங்கள் டெய்லி இனர்ஷியா பிரேக் பண்ணி டெய்லி எழுதணும். மினிமம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி டெய்லி ஸ்மால் டார்கெட்டை மைக்ரோ டார்கெட்ஸ் வச்சு கடைசியில் மேஜராக 250 மார்க் டெஸ்ட் ஃபைனலாக வந்துடும். அதுவுமே சூப்பராக அப்ரோச் பண்ணி ஐடியலாக இவ்வளோ தான் பண்ண முடியும் இந்த 3 மந்த்ஸில் அப்படிங்கிறது தெரிஞ்சு நியர் ஐடியல் அப்ரோச் போட்டு ஷெட்யூல் போட்டு சூப்பராக கோச்சிங் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் நிறைய ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப சூப்பராக ஸ்பிரிட்டோட நான் முதல்வன் டீமும், மிஷன் டைரக்டர் சுதாகரன் சார், தமிழ்நாடு கவர்மெண்ட், ஏஐசிசி பிரின்சிபல், அப்புறம் வந்து நம்ம ஆல் இந்தியா அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டைரக்டர் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.